Dear 12th standard students, IFET College of Engineering வழங்கும் வெற்றி நிச்சயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் கருணாகரன். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஹையர் செகண்டரியில் ஈஸியாக மார்க் எடுப்பது, பப்ளிக் எக்ஸாமில் எப்படி சென்டம் எடுப்பது, அல்லது ஒரு மோர் தென் 80 அல்லது 70 எடுப்பது, அதற்கான ஒரு சிறிய ஏற்பாடு. கிட்டத்தட்ட இந்த வருஷம் மேக்ஸிமம் டேஸ் நம்மளால் ஸ்கூலுக்கு போக முடியல. இது ஒரு சோதனையான காலம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் போர்டில் டீச்சர்ஸ் நடத்தும்பொழுது நம்மளை கிளாஸில் கவனிச்சுட்டு அதை நோட்டில் எழுதும் போதே நிறைய டவுட்ஸ் வரும். ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லிவிட்டு நமக்கு இந்த வருஷம் பழக்கம் இல்லாத ஒரு படிப்பு. இருந்தாலும் இந்த சாதனையை ஆக்குவதற்காகவே காத்து கொண்டிருக்கும் மாணவர்களே, எப்படி சாதனை ஆக்குவது, எப்படி போர்ஷன்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 12 சாப்டர்ஸை எப்படி டேக்கிள் பண்ணலாம். எப்பொழுதுமே ஸ்டடீஸாக இருக்கட்டும் அல்லது மேக்ஸாக இருக்கட்டும், ஈஸி டு டிஃபிகல்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதுனா சார் ஈஸி டு டிஃபிகல்ட்? 12 சாப்டர் படிக்கணும் அப்படின்னு நைட்டு உட்காந்து யோசனை பண்ணும்போது பயமாக இருக்கும். தயவுசெய்து பயப்படாதீங்க. 12 சாப்டர் நம்மக்கிட்ட கிடையாது. 5 சாப்டர் தான் நீங்கள் ஆக்சுவலாக படிக்கணும். மீதி 7 சாப்டர் ரொம்ப 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 எளிமையான சாப்டர்ஸ். அந்த 7 சாப்டர்ஸை ஒரு 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி சாப்டர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈஸியான சாப்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா சார்? எது சார் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் 1 எடுத்துப்போம். வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் தெரியும் உங்களுக்கு. 5 எக்ஸசைஸ் தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு 6 எக்ஸசைஸ் இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேயும் நிறையா டிலீட்டட் போர்ஷன்ஸ் இருக்குது. நடுவில் நிறைய சம்ஸ் எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் டோட்டலாக 5 எக்ஸசைஸ் கணக்கு வரும் உங்களுக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் ஒரு எக்ஸசைஸ் போக மீதி 4 எக்ஸசைஸ் தான் இருக்குது உங்களுக்கு. டோட்டலாக 20 எக்ஸசைசஸ் இருக்குது நமக்கு. எதுலன்னா வால்யூம் 1ல். வால்யூம் 1ல் 20 எக்ஸசைசஸ், எல்லாமே ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்காது. ரொம்ப டீப்பான கான்செப்டுடைய சம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு வால்யூமில் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அனைத்து ப்ராப்ளம்ஸையும் போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ப்ளூ பிரிண்ட்டு கிடையாது. அதனால் எந்த சம் வேணாலும் எந்த கார்னர்லேருந்து வேணாலும் கேட்கலாம். கிரியேட்டட் சம்ஸும் கேட்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளம் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஆனால் டைம் இல்லையே சார், இந்த டைமில் நாங்கள் எப்படி சார் எல்லா சம்மையும் போட்டு பார்க்குறது? சாப்டர் வைஸாக நான் கொஞ்சம் ஹேண்ட்பிக்டு சம்ஸ் கொடுக்குறேன். அந்த சம்ஸையாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட்டு நம்ம கான்செப்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் 8, 11, 12 இந்த 3 சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸசைஸ் உள்ள சாப்டர்ஸ். டோட்டலாக 7 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதனால் வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 8, 11, 12 இந்த 7 சாப்டர்ஸ் தான் உங்களோட மொதல் டார்கெட்டாக இருக்கணும். இந்த 5 டேஸ்லேயோ 6 டேஸ்லேயோ உட்காந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்கன்னா இந்த 7 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரி, டிஃபிகல்ட்டுனா என்ன சார்? கொஞ்சம் கஷ்டமானது, கொஞ்சம் கான்செப்ட் நல்லா டீப்பாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியான சம்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல் 5, 6, வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா 7, 9 and 10. அப்போது வால்யூம் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 14 எக்ஸசைஸ் இருக்குது உங்களுக்கு. அதுமாதிரி வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 19 எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ இதில் எதை சூஸ் பண்ணுறது? யுவர் ஓன் விஷ். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். எனக்கு 5th சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார், 5 எக்ஸசைஸ் தான் சார் இருக்குது, போட்டு பாருங்கள். சார் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மொத்தம் 6 எக்ஸசைஸ் தான் சார் இருக்குது, தாராளமாக போட்டு பாருங்கள். சார் 9 எக்ஸசைஸ் இருக்குது வெக்டர் அல்ஜிப்ரா, ஆனால் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி சார்னா அதை போட்டு பாருங்கள். உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எதை வேணாலும் இதை சூஸ் பண்ணிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 7 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது எவ்ரி டே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டர் இதில் சூஸ் பண்ணிவிட்டு இதில் போட ஆரம்பிங்க.
கண்டிப்பாக ஃபுல்லாக போட்டு பார்க்க முடியாது, ஏன்னா டைம் சுத்தமாக நம்மக்கிட்ட கிடையாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் பிக் பண்ணி கொடுக்குறோம். அந்த ப்ராப்ளம்ஸையாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அது ஆக்சுவலாக ஒரு ப்ரையாரிட்டி சம்ஸ்ன்னு சொல்லலாம், வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் இல்லைன்றதுனால இந்த சம் தான் கண்டிப்பாக வரும் வராது அப்படின்லாம் யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த டைம் பீயிங்க்கு, இந்த தலைவலிக்கு இந்த அட்லீஸ்ட் இந்த மாத்திரையாவது போடுப்பான்ற மாதிரி இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமுக்கு எந்த போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சம்ஸாக இருக்கும். எப்போ கொஷின் பேப்பர் செட் பண்ணாலும் இந்த ஏரியாஸ்லேருந்து அடிக்கடி சம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து நாங்கள் சம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். அப்போ நம்மக்கிட்ட இன்னிலேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் தான் ஹார்ட்லி இருக்குது. இல்லை இங்கிலீஷ் தமிழ் இருக்குது, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தாகணும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஹெவியாக இருக்கும், கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெவியாக இருக்கும். அப்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம டைம் கொடுத்தாகணும். ஸ்டடி லீவுன்னு கொடுத்தா கூட நம்ம ஃபுல் டே உட்காந்து படித்தா கூட எத்தனை சப்ஜெக்ட் படிக்க முடியும்? அதனால் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளார ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சம்ஸ் கொடுக்குறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ் நம்பர் 1.1க்கு வரலாம். 5 மார்க்ஸில் 3, 4, 14 அதில் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ், அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அந்த 3 சம் போட்டு பார்த்துட்டாலே அந்த இன்வர்ஸ் சம்பந்தமான எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது ஒரு நாள் நீங்க முடிச்சாகணும். அதே மாதிரி 1.2ல நமக்கு 5 மார்க் கொஸ்டின் கிடையாது. 1.3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 4th சப்டிவிஷன் போட்டு பாத்துருங்க. அது இல்லாம 5th சம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் போறது. உங்களுக்கு இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிட்டாலே மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் போறது ஈஸி. ஆனா ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் எப்படி ஈக்குவேஷன்ஸா மாத்தி சால்வ் பண்றதுன்றது ஒரு வாட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தயவு செய்து விரட்டி பார்க்காதீங்க, பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது 1.4க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 4th சப்டிவிஷன், அது இல்லாம 4th சம்மும் 5th சம்மும். இது பாத்தீங்கன்னா சால்விங் லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல் கான்செப்ட் தெரிஞ்சிட்டாலே போதும், அந்த சம்ஸ் கடகடன்னு போட்டு பார்த்துடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1.5க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், அப்புறம் செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் போட போறோம். இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்க்கு வாங்க. எக்ஸாம்பிள் 1.10, 1.12, 1.24, 1.26 அப்படிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லா கான்செப்ட் எல்லா ஏரியாஸும் கிட்டத்தட்ட கவர் ஆயிருக்கும். இந்த 15 டேஸ்க்கு தான் நாங்க ரொம்ப ஹேண்ட்பிக்கெட்டா கொடுத்துருக்கோம். நாங்க இது நீங்க சாப்டர்ஸ் முன்னாடியே படிச்சு ரிவிஷன் எக்ஸாம்லாம் எழுதி ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. இன்ஸ்டெட் இந்த ஒரு 15 டேஸ்ல ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா மேக்ஸ் ரிவைஸ் பண்ணனா கமிங் டு தி நெக்ஸ்ட் சாப்டர். இப்போ பாத்தீங்கன்னா இதுல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எது பிராக்டிஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா 1.1ல இன்வர்ஸ் அட்ஜாயின்ட் இருக்கிற 3 மார்க்ஸ் சம் பாத்தீங்கன்னா 5, 7, 8, 13. அது இல்லாம 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 6, 9, 12. அதே மாதிரி 1.2ல நம்மளுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறது மைனர் மெத்தட் அல்லது ரோ ரிடக்ஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 5th சப்டிவிஷன், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்பர் 1.3க்கு போனீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல அகைன் உங்களுக்கு 2 வேரியபிள்ஸ் வச்சு சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 3 and 4 போட்டு பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டு பாத்துருங்க. அதே மாதிரி 1.4ல கிராமர்ஸ் ரூல்ல 3 மார்க்ஸ்ல செகண்ட் அண்ட் தேர்ட் சம் போட்டு பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் போட்டு பாத்துருங்க. கமிங் டு தி எக்ஸாம்பிள்ஸ் 3 மார்க்ஸ்ல 1.3, 1.8, 1.19 போட்டு பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல 1.12 இதை போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 சம் கிட்ட வந்துடும். கமிங் டு சாப்டர் நம்பர் 2. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல உங்களுக்கு 2.1, 2.2, 2.3 எல்லாம் 5 மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. கரெக்டா 2.4 போயிடுங்க. 2.4ல போயிட்டு 7th சம் மட்டும் போட்டு பாத்துருங்க மறக்காம. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல பாத்தீங்கன்னா செகண்ட் சம், 6th சம், 7th சம், 9th சம் எல்லாமே மாடுலஸ் வச்சு இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி போடுற சம்ஸா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் நம்பர் 2 லோகஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இது இல்லாம 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். 2.8ம் 2.15 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல. கமிங் டு 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 2.1ல 4 and 6 கம்பல்சரியா போட்டு பாத்துருங்க. அந்த ஐ பவர்ல நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ரெடியூஸ் பண்ணி போடுற மாதிரி. அது மாதிரி 2.2ல ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா தேர்ட் சம்மோ செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் போட்டு பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல 5th சப்டிவிஷன் போட்டு பாத்துருங்க.
எக்ஸசைஸ் நம்பர் 2.3ல 2 மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு. செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் போட்டு பாத்துருங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ல ஃபோர்த் சம் போட்டு பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். ஸ்கொயர் ரூட்ன்ற சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அந்த ப்ராப்ளம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 3 மார்க்ஸ்ல 8th சம் போட்டு பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல 1, 3, 10 போட்டு பாத்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல லோக்கஸ்ல ரொம்ப மினிமம் ஸ்டெப்ஸ் வச்சு ப்ராப்ளம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த்ல செகண்ட் சப்டிவிஷன். 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபிஃப்த்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் 2.2, 2.12, 2.13, 2.14, 2.16 பாத்துருங்க. 2.1ல ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன். அது இல்லாம 2.4, 2.5, 2.10 தேர்ட் சப்டிவிஷன். அது இல்லாம 2.19. அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 20 சம்ஸ் கிட்ட கொடுத்துருக்கிறோம். இந்த 20 சம்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டேல உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் ஓரளவுக்கு கவரேஜ் கிடைச்சிடும். எல்லா சம்மும் போட்டு பார்க்கறதுக்கு டைம் இருந்தா தாராளமா நீங்க போட்டு பார்க்கலாம். கண்டிப்பா ப்ளூ பிரிண்ட் கிடையாது. இதுதான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா புக்ல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். உற்பத்திக்கு கடைசி டைம்ல லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல எதையாவது எக்ஸாமுக்கு போட்டு பார்த்துட்டு போகணும் போது அட்லீஸ்ட் இந்த சம்மையாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு கவர் ஆயிடும். Coming to theory of equations, exercise number 3.1ல sum number 4 and 6 நல்லா போட்டு பார்த்துருங்க. சால்விங் cubical equations with ratios இருக்கும், ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல்ஸ் வச்சு போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல சம் நம்பர் 4 அகெயின் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல 4 and 5 அகெயின் போட்டு பாருங்கள். சால்விங் பாலினாமியல் ஈக்குவேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் 5 and 7. அதை கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க. அது இல்லாமல் எக்ஸாம்பிள் 3.6, 3.15 அண்ட் 3.18 கம்பல்சரியாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாப்டர் நம்பர் 3ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். Coming to 2 marks and 3 marks in theory of equations, எக்ஸசைஸ் நம்பர் 3.1 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸில் 1, 2, 3, 9, 10 போட்டு பார்த்துருங்க. 2 மார்க்ஸில் 8, 11, 12 போட்டு பார்த்துருங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல சம் நம்பர் 2 போட்டு பார்த்துருங்க. 2 மார்க்ஸில் தேர்ட் சம் போட்டு பார்த்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல 3 மார்க்ஸில் 6th சம் போட்டு பார்த்துருங்க. 2 மார்க்ஸில் 1 and 7 போட்டு பார்த்துருங்க. 3.5ல ஃபோர்த்து சம் பார்த்துருங்க. அதுமாதிரி 3.6ல தஸ்காத்தியர் ரூலில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லா சம்மையுமே போட்டு பாருங்கள். எல்லாமே ரொம்ப முக்கியமான சம். எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸில் 3.5, 3.7, 3.10, 3.17, 3.18 பார்த்துருங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸில் 3.4, 3.9, 3.30 அண்ட் 3.31 பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கவர் ஆகிடும். ஓகே. In chapter number 4, inverse trigonometric functions, ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது தெரியலனா நம்மளுடைய சேனல் மெட்ரோ கருணாகரன் சேனலில் அந்தந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்தந்த எக்ஸசைஸ் அந்தந்த சாப்டர் வைஸாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த சம்ஸையாவது நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 6th சம் போட்டு பாருங்கள். 3 மார்க்ஸில் 4th சம் போட்டு பாருங்கள். 2 மார்க்கில் 1, 2, 7 போட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 4.2 பொறுத்த வரைக்கும் 6th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துருங்க 5 மார்க்கில். 3 மார்க்கில் 7 and 8 பார்த்துருங்க. 2 மார்க்கில் 5th சம் பார்த்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் மாடல் சம்ஸ் இருக்கும். அதில் 4th ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஃபுல்லாகவே பார்த்துருங்க 5 மார்க்ஸில். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 1 and 3 பார்த்துருங்க. 4.4ல 3 மார்க்ஸில் செகண்டில் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருங்க. 2 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 4.4, 4.7, 4.11 எல்லாமே 5 மார்க்ஸில் கவரேஜ் கிடைக்கும். அதேமாதிரி 3 மார்க்ஸில் 4.10, 4.14, 4.15 பார்த்துருங்க. அதுமாதிரி 2 மார்க்ஸில் 4.6, 4.9 அண்ட் 4.12 பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் என்ன 12th கற்றுக்கணுன்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே கவரேஜ் ஆகிடும். நம்மளுடைய எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம், மிக முக்கியமான ப்ராப்ளம். ஒன்று ப்ராப்ளம் நம்பர் 6, இன்னொன்று எக்ஸாம்பிள் 5.10. ஃபைண்டிங் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ 3 பாயிண்ட்ஸ். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 5.2ல ஃபைண்டிங் ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், டைரக்ட்ரிக்ஸ், சென்டர் அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா 3 மாடல்லேருந்து ஏதாவது ஒரு மாடல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சம் சார் போட்டு பார்க்கலான்னா 4th சப்டிவிஷன் போட்டு பார்த்துருங்க. 8th 5th சப்டிவிஷன் போட்டு பார்த்துருங்க. 8th 6th சப்டிவிஷன் எக்ஸாம்பிள் 5.23.
எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஒன்று இருக்கும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த டேஞ்சன்ட் சொல்லிட்டு, அந்த சம்மையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.5ல 1 to 9 அப்ளிகேஷன் சம்ஸு, ஃபவுண்டெயின் சம்ஸ் இருக்கும், ராக்கெட் சம்ஸ் இருக்கும், ட்ரக்கு த்ரூ த ஆர்ச்வே இருக்கும், விஸ்பரிங் கேலரி இருக்கும், உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் சம்ஸ் இருக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 5.8, 5.39, 5.31 இதையும் கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் எல்லா 5 மார்க்குமே கவர் ஆகிடும். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1ல் 2, 8, 11 5.1ல் 2 மார்க் ப்ராப்ளம் 2, 8, 11 ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. 5.1ல் 3 மார்க்ஸ்ல 3, 4, 10 and 12 ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 5.2க்கு வந்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா எலிப்ஸ்ல ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ல 6, 7, 2ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், தேர்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 5.4ல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் அண்ட் நார்மல் இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் நீங்க டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மெத்தட்லயும் போடலாம், டைரக்ட் மெத்தட்லயும் போடலாம். நீங்க அதுல 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 178 பாத்துருங்க, 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 246 பாத்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.4. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 5.6, 5.7, 5.8, 5.13, 5.21, 5.29, 5.30, 5.36, 5.37, 5.38 and 5.39. அதே மாதிரி 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 5.9, 5.12, 5.27. இதை பிராக்டிஸ் பண்ணிடுங்க. 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ரொம்ப பெரிய சாப்டரா இருக்குது, போறது கஷ்டமா இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 5 மார்க்ஸையாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. டைம் இருந்ததுன்னா கூட 2 மார்க்ஸையும் 3 மார்க்ஸையும் பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. After completing this, we are entering into applications of vector algebra. Vector algebra மிகப்பெரிய சாப்டர் நீங்க நினைக்க வேண்டாம். ஆக்சுவலா 5 மார்க்ஸ் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா 6.1, 6.3, 6.5, 6.7 இங்க மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்குது. இந்த 5 மார்க்ஸ் ஹேண்ட் பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிட்டு போகாதீங்க. இதுல இருந்து 2 5 மார்க்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்ப என்னென்ன சம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல cos alpha minus beta, very important sum, sin alpha plus beta, cos alpha plus beta, sin alpha minus beta, altitudes are concurrent. இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல 9, 10, எக்ஸாம்பிள் 6.3, 6.5, 6.7 இந்த 5 சம்ம மிஸ் பண்ணாதீங்க. 6.1ல அதே மாதிரி 6.3ல 2 சம் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸசைஸ்ல 4th சம், எக்ஸாம்பிள்ல 6.23 வெரிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டார்ஸ் இருக்கும். வெரிஃபை சம் இருக்கும். LHS equal to RHS, LHS not equal to RHS, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. எக்ஸசைஸ் நம்பர் 6.ல 2 ப்ராப்ளம் தான் இருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.5க்கு வாங்க. 6.5ல ஸ்கியூ லைன்ஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் இருக்கும். இதுல 2, 4, 5, 6, 7 எக்ஸசைஸ் நம்பர் 6.5ல 2, 4, 5, 6, 7 பிராக்டிஸ் பண்றேங்க. ஸ்கியூ லைன்ஸ் அது இல்லாம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது மிஸ் பண்ணிடாதீங்க. அது இல்லாம எப்படி 6.1 ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸோ அதே மாதிரி 6.7ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட நாங்க பார்க்கும் போது பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல மோஸ்ட் வாண்டட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 6.7. அதுல எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா சம்ஸுமே நான் கொடுத்துருங்க பாருங்க. 1 to 7 அதுல இருக்கிற 7 சம்ஸுமே பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அது இல்லாம எக்ஸாம்பிள்ல 6.43, 6.44 வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப கஷ்டம், நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நீங்க இந்த எக்ஸசைஸை மட்டும் இந்த டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு கவரேஜ் கிடைச்சிடும். அப்ப சாப்டர் நம்பர் 5லயும் சாப்டர் நம்பர் 6லயும் இதுல 2 அதுல 2 எதிர்பார்க்கிறோம். அல்லது மாறி வந்தா கூட டோட்டலா இந்த 2 சாப்டரும் சேர்ந்து ஒரு 3 சம்ஸ் ஆவது வரதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல. அதனால அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரால இந்த 5 மார்க்ஸ் கம்பல்சரியா பாத்துருங்க. இதை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது we can go to 2 மார்க்ஸ். இப்போ 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோர் வேர்ட்ஸ் இருக்கும், ரொம்ப ப்ராமினன்ட் வேர்ட்ஸ். இந்த ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது, டார்க் கண்டுபிடிக்கிறது, வால்யூம் ஆஃப் parallelepiped, கோப்லனார், அதுமாதிரி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டோட டைரக்ட் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது, வெக்டார் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறது, கொலினியர் சம்ஸ். அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 6.5ல லைன்ஸ் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ கேட்பாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 6.6ல
ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் நார்மல் ஃபார்ம்ல கேட்பாங்க. அதுமாதிரி 6.8ல கோப்லனார் கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ கேட்பாங்க. 6.9ல ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் பிளேன் கேட்பாங்க. இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கோர் வேர்ட். இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் பார்த்த உடனே அந்த கொஸ்டின் பேப்பர்ல செட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதை எடுத்துங்க. எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 6, 8, 12, 13 and 14. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 and 4. அதுமே எக்ஸசைஸ் நம்பர் 6.2ல பாத்தீங்கன்னா சம் நம்பர் 5, 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா சம் நம்பர் 3 and 6. எக்ஸசைஸ் நம்பர் 6.3ல பாத்தீங்கன்னா 1, 2, 5, 8, 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர்ட் சம். அதுமே 6.4ல பாத்தீங்கன்னா 3, 4, 7, 8, 9, 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 1, 2, 5. அதுமே எக்ஸசைஸ் நம்பர் 6.5ல 1, 3, 2 மார்க்ஸ்ல எதுவும் கிடையாது. அதுமே எக்ஸசைஸ் நம்பர் 6.6ல பாத்தீங்கன்னா 1, 2, 6, அது இல்லாம 2 மார்க்ஸ் பார்க்க வேண்டாம். 6.8ல பாத்தீங்கன்னா தேர்ட் சம் பாத்துருங்க. 6.9ல 2 மார்க்ஸ்ல 3, 4, 5, 6. அது இல்லாம எக்ஸாம்பிள் சம் 6.1, 6.2, 6.6, 6.10, 6.16, 6.19, 6.25, 6.37. 2 மார்க்ஸ்ல 6.28, 6.29, 6.30. இது பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அபவ் ஆவரேஜ் மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சென்டம் எடுக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆக போகுது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எல்லா சாப்டர்ஸும் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் டைம் போட்டு பார்க்கறதுக்கு எந்தெந்த சம் போட்டு பார்க்கலாம், நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆட் நம்பர் சம்ஸ் அல்லது ஈவன் நம்பர் சம்ஸ் எடுத்து போட்டு பார்ப்பீங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் ஓரியன்டட் சம், எந்த சம் தேவைப்படும், டீச்சர்ஸ் எந்த கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாம்ல, கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ்க்கு மைண்ட்ல என்ன தோணும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் பேரலலோபிப்பன் ஒரு வேர்டு பார்த்த உடனே அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணும். டார்க்ன்ற பார்த்த உடனே கேட்பாங்க, ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன்ஸ்ன்ற வார்த்தை பார்த்த உடனே கேட்பாங்க. அப்போ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சென்டம் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும் இந்த சம்ஸ் எல்லாமே. கமிங் டு சாப்டர் நம்பர் 7. அப்போ இதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுக்கும் போதே சொன்னேன், உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க சாப்டர் நம்பர் 7. ஆனா 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இந்த 4 எக்ஸசைஸ்ல தான் இருக்குது. 7.1, 7.2, 7.7, 7.8. இதுல எதை ஹேண்ட் பிக்டா போட்டு பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த டைமுக்காவது நம்ம ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு எந்தெந்த சம்ம சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7.1ல பாத்தீங்கன்னா கோனிக்கல் வாட்டர் டேங்க்னு ஒரு சம் இருக்கும், லேடர்னு ஒரு சம் இருக்கும், போலீஸ் ஜீப்னு ஒரு சம் இருக்கும், சால்ட் சம் இருக்கும். இது எல்லாமே பார்த்த உடனே தோணும், இதெல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல, ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். டீச்சர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி. அதுல எந்தெந்த சம்ஸ் நோட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் இதையாவது பிராக்டிஸ் பண்ணிடுங்க, அல்லது இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க. முன்னாடியே தெரிஞ்சதுன்னா இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்றேங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, போட்டு பாருங்க. ஜஸ்ட் கரெக்டி பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாம்ல ஸ்ட்ரக் ஆகும். எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல 8, 9, 10. எக்ஸாம்பிள்ல 7.7, 7.9. இதெல்லாம் ப்ரையாரிட்டி சம்ஸ் தான். நாங்க இந்த டைமுக்கு இந்த 15 டேஸ்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக கொஞ்சம் ஹேண்ட் பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆஸ் அ டீச்சரா. நீங்க ஆஸ் அ ஸ்டூடெண்டா இதை போட்டு பார்க்கறதுக்கே 1 டே ஆயிடும். ஒரு சாப்டர் ஒரு நாள் தான் போட்டு பார்க்க முடியும், நம்மளுக்கு அதுக்குள்ள டேஸ் இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த சம்ஸ் எடுத்துங்க. 7.2ல பாத்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 7.13, 7.14, 7.15, 7.17, 7.18. ஆர்த்தோகனல்ன்ற வேர்ட் இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் தி கர்வ்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்றேங்க. அதோட 7.7ல கான்கேவிட்டி, அதுல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் போட்டு பாத்துருங்க. அது இல்லாம தேர்ட் சம் ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கும், 7.60, 7.61. 7.8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு சம் வரதுக்கு சான்சஸ் உண்டு. மேக்ஸிமா மினிமா, அதாவது நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் த கோன். அந்த ப்ராப்ளம்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னா 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எந்த சம்மும் நான் மிஸ் பண்ணல பாருங்க, எல்லா சம்முமே அதுல இம்பார்ட்டன்ட். 4 to 12 இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா 7.60, 7.61, 7.62, 7.63, 7.64 and 7.65. இந்த ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7th சாப்டர்ல 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 7th சாப்டர் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பாருங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்கும், அதுல வால்யூம் ஏரியா மாஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 3 மார்க்ஸ்ல 2, 3, 6, 7 பாத்துருங்க. 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் சம் பாத்துருங்க 7.1ல. 7.2ல செகண்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் 3 மார்க்ல பாத்துருங்க. 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் சம், 5th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். அதுமே 7.5ல 1 to 7 சம்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது எல்ஓபிதால் ரூல்ல. அதுல பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 அது மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாமே 2 மார்க் 3 மார்க் சம். அந்த எக்ஸசைஸ் ரொம்ப லிமிட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 7.6ல அப்சல்யூட் மேக்ஸிமா மினிமா அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதுல 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் சம்ல 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், 3 and 4 பாத்துருங்க. செகண்ட்ல ஃபர்ஸ்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 7.7ல கான்கேவிட்டி இருக்கும், செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். அதுல ரொம்ப சிம்பிளான சம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் ஒன். 7.8ல ரொம்ப பேசிக் அப்ளிகேஷன் சம்ஸ் ஆஃப் மேக்ஸிமா மினிமா இருக்கும். அதுல 1, 2, 3 பாத்துருங்க. அப்ப எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்க்கலாம் 3 மார்க்ல போது 7.5, 7.6, 7.8, 7.11, 7.12, 7.13. இது இல்லாம 7.36 to 7.42 எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டினியூஸா போட்டு பாத்துருங்க. அப்புறம் 7.53, 7.54, 7.56. அப்புறம் 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 7.2, 7.3, 7.34 and 7.52. இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 7th சாப்டர்ல அட்லீஸ்ட் முக்கியமான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஏதாவது நம்பர் மாத்தி கேட்பாங்க அல்லது ஃபங்க்ஷன்ஸ் மாத்தி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் உங்களால இதை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஈஸியா போட்டு பார்த்துடலாம். அப்போ இதான் ஒரு பெரிய சாப்டர் உங்களுக்கு 7 சாப்டர் முடிச்சிட்டீங்கனாலே நெக்ஸ்ட் நம்ம போக போறது 8th சாப்டர். 8th சாப்டர்ல ரொம்ப மினிமம் எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 8th சாப்டர்ல. 8.1, 8.2 இது எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க, எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ். சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பாத்துருங்க, செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். 2 மார்க்ல தேர்ட் சம் பாத்துருங்க. 8.2ல 5 மார்க்ஸ்ல 4, 5, 9 பாத்துருங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ்ல 6, 7, 8, 10, 11 பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல 1, 2, 3 பாத்துருங்க. எக்ஸாம்பிள்ஸ் 8.5, 8.7, 2 மார்க்ஸ்ல 8.1. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 8.1, 8.2 ஃபுல்லாவே போட்டு பாத்துருங்க. இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்டு பாத்துருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த சாப்டர் மிஸ் பண்ணாதீங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நிறைய வரதுக்கு இதுல சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இன் 8th சாப்டர். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 8th சாப்டர், கமிங் டு 9th சாப்டர், இன்டகிரேஷன். அப்ப இன்டகிரேஷன்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரேஷன் 9.3ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் பாருங்க. செகண்ட் சம்ல 4th சப்டிவிஷன்ல இருந்து 11th சப்டிவிஷன் வரைக்கும் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் 5 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்க 9.8ல தான் நிறைய எதிர்பார்க்கிறோம். ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ். அதுல பாத்தீங்கன்னா 3 to 10. அதுல ஆக்சுவலா 10 சம்ல 3வது சம்ல இருந்து 10வது சம் வரைக்கும் லைனா போட்டு பாருங்க, எதையும் விட்டுறாதீங்க. அது இல்லாம எக்ஸாம்பிள்ஸ்ல 9.54, 9.55, 9.56, 9.59, 9.60. எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 9.36, 9.40. அப்போ இம்ப்ராப்பர் இன்டெகிரல்லையும் ரிடக்ஷன் ஃபார்முலாலையும் 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஃபைன். ஆனா ரொம்ப முக்கியமான ஏரியான்னு பாத்தீங்கன்னா 9.8 பார்த்துட்டு அப்புறம் கூட 9.3 அப்புறம் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். ரைட். ஒரு இன்டெகிரேஷன் சம் போட்டு இருக்கீங்க, பாதியில ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, ஏரியா கண்டுபிடிக்கும் போது இன்டெகிரேட் பண்ண முடியல, ஆனா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, டயக்ராம்லாம் கரெக்டா வரைஞ்சிட்டீங்க. அதை பத்தி ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போறீங்களோ அது வரைக்கும் விட்டுட்டு வாங்க எக்ஸாம்ல. தயவு செய்து கிராஸ் பண்ணிடாதீங்க, குறுக்குல போட்டுறாதீங்க, அப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ட்ரை பண்ணி அந்த சம் ஆன்சர் ஃபுல்லா வந்துருச்சுன்னா முன்னாடி போட்டது ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க போட்ட மார்க் 4 மார்க் வரைக்கும் போட்டுட்டு இருப்பீங்க, ஆன்சர் மட்டும்தான் வராம இருக்கும். உங்களுக்கு ஆன்சருக்கு ஜஸ்ட் 1 மார்க் தான் கொடுப்பாங்க. மேல இருக்கிற ஸ்டேஜஸ்க்கு எல்லாமே 4 மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால அதை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இதுல 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ல 9.3ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரல்ல செகண்ட்ல தேர்ட் சம் பாத்துருங்க. 3 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாத்துருங்க. 9.5 பொறுத்த வரைக்கும் இம்ப்ராப்பர் இன்டகிரல்ல 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம். அதே மாதிரி 9.6 ரிடக்ஷன் ஃபார்முலால ஃபர்ஸ்ட்ல 4th சப்டிவிஷன் அண்ட் 7th சப்டிவிஷன். அது இல்லாம 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் 8th சப்டிவிஷன். அப்புறம் காமா இன்டகிரல் 9.7ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சம், ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் நம்பர் 9.8ல ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டரில 3 மார்க்ஸ்ல 1 and 2 மார்க்ஸ் எதுவும் இல்லை. அதுல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா 9.15, 9.25, 9.28, 9.29, 9.46. இது இல்லாம 2 மார்க்ஸ் 9.24. இந்த ஸ்டேஜ்ல தயவு செய்து இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க இருக்கிற 15 டேஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டோமான்னு செக் பண்ணீங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இன்டெகிரேஷன் என்னென்னலாம் டீச்சர் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அப்போ எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? கமிங் டு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதுல 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 4 எக்ஸசைஸ் 10.5 10.6 10.7 10.8. இதுல 10.8 இஸ் a very very important exercise. அதுல எந்த சம்முமே மிஸ் பண்ணாதீங்க, எந்த எக்ஸாம்பிளையும் மிஸ் பண்ணாதீங்க. அது பாக்டீரியா சம்மா இருக்கட்டும், பாப்புலேஷன் சம்மா இருக்கட்டும், ஆஃப் லைஃப் பீரியட் சம்மா இருக்கட்டும், பேங்க் டெபாசிட் சம்மா இருக்கட்டும், மர்டர் சம்மா இருக்கட்டும், எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 10.8 கொடுத்துருங்க. 10.8 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா 10.5ல பாத்தீங்கன்னா 1, 3, 4th செகண்ட் சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன் அண்ட் 6th and 8th எக்ஸாம்பிள் 10.12 வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல. அப்புறம் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 10.6ல 2, 3, 7, 8 எக்ஸாம்பிள் 10.19 10.21. நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 10.7ல 1, 2, 4, 6, 7, 12, 15 எக்ஸாம்பிள் 10.25. ரைட்? 10.8ல எல்லா சம்முமே 1 to 10 எதையும் மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள்ஸ்லயும் 10.27ல இருந்து 10.30 வரைக்கும் பாத்துருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் நீங்க 2 மார்க்ஸ் வந்தீங்கன்னா அந்த 3 மார்க்ஸ் வந்தீங்கன்னா 10.1ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன், 8th சப்டிவிஷன் அண்ட் 9th சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல ஃபைண்டிங் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 10.2ல ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 3 மார்க்ல செகண்ட் சம் பாத்துருங்க, 2 மார்க்ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம்மும் 4th சம்மும் பாத்துருங்க. 10.3ல 3 மார்க்ஸ்ல 4 to 8 பாத்துருங்க, 2 மார்க்ஸ்ல செகண்ட் சம் பாத்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 10.4ல 3, 6, 7 பாத்துருங்க, 2 மார்க்ஸ்ல செகண்ட் சம் பாத்துருங்க. எக்ஸாம்பிள்ஸ்ல 10.6, 10.8, 10.10 பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும், 2 மார்க்ஸ்ல 10.5. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிக் அப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நல்லா பாத்துங்க. ஆக்சுவலா எந்த ஏரியாவும் மிஸ் ஆகக்கூடாது. வேரியபிள் செப்பரபிள் மெத்தடா இருக்கட்டும், ஹோமோஜினியஸா இருக்கட்டும், ஆர்டர் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸசைஸ் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸசைஸ் விட்டுட்டு படிக்கலாமா, இன்னொரு எக்ஸசைஸ் விட்டுட்டு படிக்கலாமான்னு சொல்லிட்டு 5 மார்க்னா நான் முன்னாடி சொன்ன எக்ஸசைசஸ் பார்த்தாகணும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னா இந்த எக்ஸசைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா உங்களால அட்டன் பண்ண முடியும். கமிங் டு சாப்டர் நம்பர் 11. சாப்டர் நம்பர் 11லயும் உங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப மினிமைஸ் பண்ணிருக்காங்க. வெறும் 11.1, 11.2, 11.3 ஒரு வாட்டி போட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு ஈஸி சாப்டர். நமக்கு 5 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 11.1 5th சம் பாத்துருங்க, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இந்த இன்வர்ஸ் இமேஜஸ். அதுமாதிரி 11.2ல பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கும். அதுல கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுல எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க 5 மார்க்ஸ்ல போட்டு பார்க்கணும் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 11.2ல செகண்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம், 7th சம். அது இல்லாம எக்ஸாம்பிள் 11.6, 11.7, 8, 9, 10 லைனா எல்லா எக்ஸாம்பிளையும் போட்டு பாத்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 11.3ல பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் கே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பாக்குறதுன்னா 11.3ல தேர்ட் சம் பாருங்க, 4th சம், 5th சம், 6th சம். எக்ஸாம்பிள்ல 11.11, 11.12, 11.14 and 11.15 பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் உங்களுக்கு கவரேஜ் கிடைச்சிடும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிட்ட பிறகு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் முடிச்சிட்ட பிறகு 5 மார்க்ஸ் முடிச்சிட்ட பிறகு 3 மார்க்ஸ் என்ன பார்க்கலாம், 2 மார்க்ஸ் என்ன பாருங்க. திருப்பி நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. 11.1ல 3 மார்க்ஸ்ல வந்து 3, 4 பாத்துருங்க. அதே மாதிரி 11.2ல தேர்ட் சம் பாத்துருங்க, 11.3ல செகண்ட் சம் பாத்துருங்க. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 11.1ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாத்துருங்க, 11.2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், 11.3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம். கிட்டத்தட்ட எல்லா சம்முமே கவர் ஆன மாதிரி இருக்கும் 11th சாப்டர்ல. பிகாஸ் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால ப்ராப்ளம்ஸும் கம்மி. நமக்கு கிட்டத்தட்ட மேக்சிமம் சம்ஸ் இதெல்லாம் கவரேஜ் ஆகும் தான். என்ன சார் எல்லா சமயம் கொடுத்து படிக்க சொல்றீங்கன்னா 3 எக்ஸசைஸ் தான் இருக்குது, மீதி எக்ஸசைஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு அட்லீஸ்ட் இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 11th சாப்டர்ல ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கிறோம் நாங்க. அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு மேக்சிமம் ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அல்லது ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ மிஸ் ஆயிட்டா கூட ஒரு 8 மார்க்கோ 7 மார்க்கோ வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால 11th சாப்டரை ஸ்கிப் பண்ணாதீங்க, வெரி ஈஸி சாப்டர். அதே மாதிரி உங்களுடைய முக்கியமான சாப்டர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கும் சரி, பாஸ் ஆகிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப உதவி செய்யற சாப்டர் நம்பர் 12. சாப்டர் நம்பர் 12ல 12.1ல சில சம்ஸ் கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நீங்க தயவுசெய்து தியரிட்டிக்கலா இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ்னு இருக்கும். இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியில உங்களுக்கு எதுவுமே போட தெரியல அதுல, ஆனா ஐடென்டிட்டியோட ஆன்சர் மட்டும் தெரியும். E is equal to 1 அல்லது E is equal to 0 எனக்கு ஆன்சர் மட்டும் தெரியும்னா அதை மட்டுமா எழுதி வச்சீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிடும் உங்களுக்கு. எனக்கு இன்வர்ஸ் ஃபுல்லா போட தெரியல சார், ஆனா இன்வர்ஸோட ஆன்சர் மட்டும் எனக்கு தெரியும், மேட்ரிக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா 1/2a 1/2a எனக்கு ஆன்சர் மட்டும் தெரியும்னா நீங்க ஆன்சரை மட்டும் கூட எழுதலாம். ஃபுல்லா அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்தது, இன்வர்ஸ் எப்படி வந்ததுன்னு போட்டு காட்டணும் கூட அவசியம் கிடையாது. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கும். அடிஷன் மாடலோ 5 ஒன்னு, மல்டிபிளிகேஷன் மாடலோ 11 ஒன்னு இருக்கும். அந்த சம்ஸை கண்டிப்பா போட்டு பாத்துருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அவங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூட்டேட்டிவ், க்ளோஷர், அசோசியேட்டிவ் மட்டும் கேட்டிருந்தா அதை மட்டும் போட்டா போதும். அது இல்லாம அவங்க க்ளோஷர், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் கேட்டிருந்தா அதை மட்டும் போட்டா போதும். அதுல மிக மிக முக்கியமான சம்ஸ் நீங்க போட்டு பார்க்க வேண்டிய சம்ஸ் 12.1ல 5, 9, 10. அது இல்லாம எக்ஸாம்பிள்ல 12.4, 12.7, 12.9, 12.10. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 12.2ல பாத்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இதெல்லாம் ஒரு வாட்டி போட்டு பாத்துருங்க. யூசிங் ட்ரூத் டேபிளும் போட்டு பாருங்க, வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிளும் இருக்கும் உங்களுக்கு. அந்த சம்ஸையும் போட்டு பாத்துருங்க. 7th தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், சம் நம்பர் 12, 13, 14, 15 இது எல்லாமே எக்ஸாம்பிள் 12.19 இருக்கும். அந்த சம்ஸ் போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் கவரேஜ் கிடைச்சிடும் 5 மார்க்ஸ்ல. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 5 மார்க்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் சம்ஸ் என்ன இருக்கு, 3 மார்க்ஸ் சம்ஸ் என்ன இருக்கு. 12.1ல பூலியன் மேட்ரிசஸ் இருக்கும், செக்கிங் ஃபார் பைனரி ஆபரேஷன்ஸ். அந்த சம்ஸ் எதுவுமே விட்டுறாதீங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண சொல்லுவாங்க, அல்லது வெதர் தி ஆபரேட்டர் இஸ் பைனரியான்னு கேட்டிருப்பாங்க. இது 2 சம்முமே நல்லா பாத்துருங்க, பூலியன் மேட்ரிசஸும் செக்கிங் ஃபார் பைனரி ஆபரேஷன்ஸ். அது இல்லாம 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 12.1ல 6, 7, 8, அது 2 மார்க்ஸ்ல 1 to 4 கண்டினியூஸா பாத்துருங்க. 12.2ல பாத்தீங்கன்னா 7 to 11 எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ்ல 1 to 5 எல்லாமே போட்டு பாத்துருங்க. எக்ஸாம்பிள்ல 12.6, 2 மார்க்ஸ்ல 12.5 அண்ட் 12.8. அப்ப கிட்டத்தட்ட நம்ம 12 சாப்டர்ஸ்ல எதெல்லாம் போட்டு பார்க்கலாம், இந்த 15 டேஸுக்கு எதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா ஓரளவுக்கு நம்ம மார்க் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் நான். இந்த லிஸ்ட் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா சம்ஸ் போட்டு பார்க்கறது உங்களுடைய டைம். எப்படி உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் முன்னாடியே நல்லா சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நீங்க ஃபாஸ்டா போட்டு பாக்குற மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சம்ஸ் நீங்க போட்டு பார்க்கலாம். ஆனா அட்லீஸ்ட் இந்த 15 டேஸுக்கு இந்த சம்ஸ் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டர் போட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மே ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளார இந்த ஏப்ரல் மந்த்ல நீங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைன். இது இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இந்த சம்ஸ் போடும் போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க மெட்ரோ கருணாகரன் யூடியூப் சேனல் போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் போட்டு வச்சிருப்பேன். அதை நீங்க இன்னொரு வாட்டி நீங்க போயிட்டு வியூ பண்ணலாம். அப்புறம் மிக மிக முக்கியமான விஷயம், +2 முடிச்ச பிறகு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் போவீங்க. கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுப்பாங்க, பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அப்போ உங்க ஸ்டூடெண்ட் ஐடியோ பாஸ்வேர்டையோ யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் +2 நீங்க காலேஜஸ் கவுன்சிலிங் போகும்போது. அது இல்லாம உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எந்த காலேஜ்லயும் கொடுத்துடாதீங்க. அட்மிஷன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்க உங்களோட ஒரிஜினல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கிறதுனால தயவுசெய்து உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. சர்டிபிகேட்ஸ் கடகன்னு போய் ஃபர்ஸ்டே கொடுத்துடாதீங்க. காலேஜ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்க சர்டிபிகேட்ஸ் கொடுக்கலாம். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம், கொஞ்சம் நடுவில் ஆடியோ பிரச்சனை வந்தது, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இருந்தாலும் ஒரு லிஸ்ட் ஆஃப் சம்ஸ் எதெல்லாம் போட்டு பார்க்கலாம், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு எதெல்லாம் போட்டு பார்த்தா போதும் கொஸ்டின் பேப்பர் பயம் இல்லாம அட்டன் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வர இருக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல யூ ஆர் கோயிங் டு கெட் குட் மார்க்ஸ். ஓகே சார், could you please tell about how to prepare for 1 marks? Fine. இப்போ இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த 1 மார்க் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் பண்ண பிறகு எப்படி இந்த 1 மார்க்ஸ் பிராக்டிஸ் பண்றது? இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஆனா இந்த 15 டேஸ் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க இன்னைக்கு 1 மார்க்ஸ் போட்டு பாக்குறீங்க அப்படின்னா எல்லா சம்ஸும் போட்டு பாக்குறதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ அட்லீஸ்ட் அந்த 1 மார்க்ஸ் மெமரைஸ் ஆகுது பண்ணி ஆகணும். ஏன்னா 15 நாள் இன்னும் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் 1 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா எல்லா 1 மார்க்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு செகண்ட் சாப்டர் போகும்போது திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டருடைய 1 மார்க் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. வீட்டுல நீங்க பாட்டுக்கிட்டு வெறும் கொஸ்டின் பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு
கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் ஆன்சர் எழுதி உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ உங்க பிரதர்ஸ் கிட்டயோ சிஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர், நாளைக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர், நாளைக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சாப்டர், ஃபோர்த் டே வரும்போது திருப்பி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த், இந்த மாதிரி திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் 1 மார்க்ஸ் கொஞ்சம் கரெக்டா போட முடியும். இது எல்லாமே புக்ல இருக்கிற சம்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆக்சுவலா கிரியேட்டட் சம்ஸ் ஒரு 20% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 90 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர்னா ஒரு 18 மார்க் ஓன் சம்ஸ் வரும். அதுல 1 மார்க் பாத்தீங்கன்னா 4ல இருந்து ஒரு 5 சம் வரதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால நான் புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு தான் ஐடியா சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுக்கு கிரியேட்டட் சம்ஸ்னா நீங்க இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தாலே கிரியேட்டட் சம்ஸ் கான்செப்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த டைம்ல உங்களால அட்டென்ட் பண்றதுக்கு கண்டிப்பா முடியும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்லயும் அதிகமான ஸ்கோர் எடுப்பீங்க என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். மற்றும் இந்த வாய்ப்பினை நல்கிய IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Sir, can you send it in YouTube, like a video? Hello, please. Sir, I was late to the class. Sorry for the delay. Can I? இதே பிரசன்டேஷன் நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன் யூடியூப் சேனல்ல போயிட்டு IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரசன்ஸ் சொல்லிட்டு ஹெட்டிங்லயே வரும் உங்களுக்கு. அதை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன் ஃபுல்லாவே மெட்ரோ கருணாகரன் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றேன் இமீடியட்டா. சார் இதை மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கலாம்? இது மட்டும் படிச்சா இப்போ 15 டேஸ். இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ 15 டேஸ் தான். இதையாவது நம்ம படிக்கணும்ன்றதான் இப்போ நம்ம பார்க்கணும். இதை மட்டும் படிச்சா வருமா வராதான்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதை படிச்சிட்டீங்கன்னா மேக்ஸிமம் சம்ஸ் கவரேஜ் ஆயிடும். அதாவது ஒரு 60 to 70% ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இதுல இருந்து வந்துடும். இது இல்லாம உங்களோட பேசிக்ஸ் நீங்க பழைய படிச்சது, முன்னாடி போட்டு பார்த்தது, ரிவிஷன் எக்ஸாம்ல படிச்சது, இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் இந்த 15 டேஸ்க்கு இந்த சாப்டர்ஸ்ல இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் முடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே, சார் 70 மார்க் வருமா சார்? ஹலோ சார் 70 above வருமா? கண்டிப்பா. ஆனா நான் சொன்ன டைம் டேபிள் பிரகாரம் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் நான் சொன்ன சம்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ண கூடாது. ஓகே சார். இதுல நீங்க சாய்ஸ் எடுக்கவே கூடாது. இது இல்லாம தினம்தோறும் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க்னா ரெண்டாவது நாள் போகும்போது வெறும் செகண்ட் சாப்டர் 1 மார்க் பிராக்டிஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்டையும் செகண்டையும் பிராக்டிஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் 1 மார்க்கோட. ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, थैंक यू சார். சார் என்ன சார் பண்ணனும்? ஹலோ, செக் பண்ணனும் என்ன சார் பண்ணனும்? எந்த சாப்டர்ல பார்க்கணும் சார்? அகைன் கேக்கலப்பா. சார் சென்டம் எடுக்கணும்னா என்னென்ன சாப்டர்ல நான் சென்டம் எடுக்கணும்னா புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் டாப் டு பாட்டம் தெரியணும்பா. சென்டம் என்பது 100, கரெக்டா? 100னா கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட். அவனுக்கு மேக்ஸ் புக்ல எது கேட்டாலும் தெரியும்ன்றது தான் சென்டம் ரிசல்ட். அப்ப சென்டம் மார்க் எடுக்கணும்னா புக்ல இருக்கிற அனைத்து சமயம் போட்டு பார்த்துட்டு இருக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டே இருக்கேன் சார். எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டீங்கன்னா இந்த 15 டேஸ்க்கு பேலன்ஸ் டைம் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு மீதி ஏதாவது டைம் வந்ததுன்னா இந்த சம்ஸ் நீங்க ஆட் போட்டு பார்த்துங்க. ஓகேவா? ஓகே சார். கண்டிப்பா சென்டம் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட். Sir, thank you so much, sir. Thank you, students. Thank you, parents. So there's a kind attention to the students and the parents. First of all, உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போ கொடுக்குற அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அந்த